டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்சஸ்க்கு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா கோர்சஸ்க்குமே லிங்க் இருக்குது. அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸு, டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ், டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் அதர் டிப்ளமா கோர்சஸ், எல்லா கோர்சஸ்க்குமே லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2025 நோட்டிஃபிகேஷனில் மேலே டாப்பில் வந்து தேர்ட் லிங்க் ஒன்று இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் 2024-2025 டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி மேலே போகும்போது இதிலே கொடுத்துருப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் செஷன் 2024-2025 செஷன், டிப்ளமா இன் ஃபார்மசி, கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். ஸோ நம்ம அதில் போயிட்டு நம்மளுடைய லாகின் ஐடி ஆர் இமெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணணும், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சைன் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்தால் நம்ம அதை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பார்த்த அப்டேட்டில் வந்து ஒரு 240 கேண்டிடேட்ஸ் அலாட் ஆகிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கேண்டிடேட்ஸுக்குரிய அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க் தான் இது. இது டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இது சப்போஸ் இதில் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருந்தால் அந்த ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். கண்டிப்பாக அந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருந்தோமோ கவுன்சிலிங் டைமில், அது எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் போயிட்டு, எந்த இன்ஸ்டியூஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணால் தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், வித் ஃபீஸோட. ஸோ இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. டயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டேட்டில் நம்ம சப்மிட் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த வேகன்சி வந்து அடுத்த லிஸ்ட்டுக்கு, அதாவது செகண்ட் கவுன்சிலிங் இல்லை நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து வந்துடும். அதில் 240 கேண்டிடேட்ஸ் ஏதாவது வேகன்சி இருந்தால் ஃபர்தராக மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து அலாட் பண்ணப்படுவாங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அப்கமிங் செஷனில் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்மசியில் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அகாடமிக் இயரில் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025க்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுடைய நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் வெப்சைட்டில் வந்துருக்குது. அதை பார்த்து நாம் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம்.